ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காயோட தோலை எப்படி சுத்தம் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த பீர்க்கங்காய் பாருங்கள், இதில் காம்பு பகுதி அடிப்பகுதி 2 இருக்கு இல்லையா? அதில் காம்பு பகுதியை இப்படி தலைகீழ திருப்பி வச்சுக்கோங்க. உங்கள் பக்கம் காம்பு இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுட்டு கத்தி எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே மேல் நோக்கி அப்படியே சீவிட்டே வாங்க. ஏன்னா சாஃப்டான பகுதியில் கத்தியை நம்ம அழுத்தி பிடிச்சிடறோம் இல்லையா? அதனால் திருப்பி வச்சுட்டு பண்ணும்போது அது பீர்க்கங்காய் உடையாது, வெட்டுப்படாது. ஓகேங்களா? இப்போ அப்படியே உங்களை நோக்கி அப்படியே கத்தி வச்சு அப்படியே எடுங்க. அந்த மேடாக இருக்கும் இல்லையா? அந்த பகுதியில் அப்படியே என்ன பண்ணணும், சீவிட்டே வரணும். காம்பு வரைக்குமே சீவலாம். நிறைய பேர் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணிவிடுவாங்க. அப்படியே வச்சுட்டு பண்ணிவிட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத பகுதியை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி கொஞ்சம் பகுதியாக அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி பண்ணும்போது பீர்க்கங்காய் வெட்டுப்படாது, உடையவும் செய்யாதுங்க. எவ்வளோ பிஞ்சாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணலாம். அதே மாதிரி தான் காம்பு பகுதியை எப்போவுமே காம்பு பகுதியாக இருக்கட்டும் அடிப்பகுதியாக இருக்கட்டும் உங்கள் முகமாக திரும்பி இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் அது உடையாது. ஓகேங்க, அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.